அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. உங்க ரெண்டு பேர் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. சரத் நம்ம கிட்ட சொன்னது மன்னிப்பு கேட்டு சித்தார்த்து கல்யாணம் நடக்கணும்னு சொல்லதானே. ஆனா இவங்க யோசிக்கிறது ஆளாளுக்கு ஒவ்வொன்னு யோசிக்கிறாங்கப்பா. மனசுல உள்ளது யாராவது உண்மையை பேசுறாங்களா? சரி ஓகே, பேச்சுவார்த்தை நடக்கட்டும், பாப்போம். என்ன ரத்னம் பேசாம இருக்க? என் மகனை இந்த மனமேடையில உட்கார சொல்லு. ரத்னம் அவன் ரொம்ப நல்ல பையன், அது உனக்கே தெரியும். நீ யார பத்தி புரிஞ்சுக்காம எதையுமே பண்ண மாட்ட. என் மகனை உன் வீட்டு மருமகனா ஏத்துக்க நீ எல்லாத்தையும் பண்ணிருக்கனா? என் மகனை பத்தி நீ நல்லா புரிஞ்சு வச்சிருப்ப. என்ன விடு, நான் தப்பானவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் மகன் ரொம்ப நல்லவன். அவனை கஷ்டப்படுத்திடாத ரத்னம். மனசுல அவ்வளவு ரொம்ப நொந்துட்டான். ஏன் நான் எதுக்கு உயிர் வாழணும்? சாக போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரத்னம் என் மகனை இப்ப புடிச்சு நிப்பாட்டி இருக்கேனா? இது எப்பவுமே என்னால பண்ண முடியாது. உங்க வீட்டு பொண்ணு இல்லாம என் மகன் இல்ல. இந்த பாலா போன காதல் என்னத்த சொல்ல. சின்ன பிள்ளைல இருந்து சிந்து சிந்து சிந்துன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட மாறாம அதே எண்ணத்துல வந்து நிக்கிறான். புரிஞ்சுக்கோ ரத்னம். நான் வேணா உன் கால்ல விழணுமா? சொல்லு, உங்க ரெண்டு பேர் கால்லயும் விழுகுறேன். சொல்லு ரத்னம், கால்ல விழுகவா? அபிமன்யு, நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எங்களுக்கு ஏதோ நீ பிளான் பண்ற மாதிரியே இருக்கு. இங்க பாரு, எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசாத. எதா இருந்தாலும் நேருக்கு நேரா சொல்லு. நல்லவே மாதிரி நடிச்சு ஏமாத்தாதடா. உன் மகன் அப்படிதான் எங்க பொண்ணை ஏமாத்தி என் பொண்ணு சொல்லவும் முடியாம மறக்கவும் முடியாம எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன்னு மனச கல்லாக்கிக்கிட்டு இருக்கா. இனி நீயும் நடிச்சு நாடகம் நடத்தாத. எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு. ஐயோ வைரம், நான் சொல்றது எல்லாம் உண்மைதான். அபிமன்யு, இந்த மாற்றத்துக்கு காரணம் மாற்றத்துக்கு ஐயோ ரத்னம், உனக்கு புரியுதா? என் மகன் உன் மகன் இல்லாம செத்துருவேன்னு சொல்றான். சாகவும் துணிஞ்சிட்டான். புரிஞ்சுக்கோ ரத்னம். இதுக்கு மேலேயும் நான் பாத்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவே கிடையாது. இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒழுங்கான நல்ல அப்பாவா இருந்திருக்கேனா எனக்கே தெரியல. ஆனா இப்போ என் மகனுக்காக நான் பேசலனா நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் பேசுறது எல்லாமே உண்மை ரத்னம், என்ன நம்பு. நான் கூட சித்தார்த்த வர சொல்றேன். சிந்துக்காக அவன் எல்லாத்தையும் விடுவான். சின்ன வயசுல பட்ட காயம் அத அவனால ஏத்துக்க முடியல. நானும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பாத்துட்டேன். இனி அவன் சந்தோஷமா இருந்தா வேணா அதெல்லாம் மறப்பானோ என்னமோ. ரத்னம், இப்போ வரைக்கும் அவன் வாழ்க்கையில சந்தோஷம் ஒண்ணு இல்ல ரத்னம். உன் மக மட்டும்தான் அவனுக்கு சந்தோஷம். சின்ன பிள்ளைல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட சிந்து பேரை சொல்லாம இருந்தது கிடையாது. பெத்த பிள்ளைக்கு அம்மாங்கிறது எப்படி மனசோட ஊறி போன வார்த்தையோ அதே மாதிரியே சித்து அம்மா அம்மான்னு சொல்ற மாதிரி சிந்து சிந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இனி அதை அவனால மாத்தவே முடியாது. டேய், எல்லாம் சரிதான்டா. எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதம் சொன்னேன். ஏன் சிந்து கூட வேண்டான்னு வெறுக்கதான் செஞ்சா ஆரம்பத்துல இருந்து. ஆனா உன் மகன் மேல இல்ல நம்பிக்கையில தான் அவன் வீட்டுக்கு வந்து போக எல்லாத்துக்குமே என்ன சரின்னு அமைதியா இருந்தேன். ஆனா கடைசியில நம்பிக்கை வச்சவளையே ஏமாத்திட்டானடா. இப்ப கூட நான் சரின்னு சொல்லலாம். ஆனா சிந்துவோட சம்மதம் இல்லாம எதுவுமே நடக்காது. இங்க பாருடா, நல்லா யோசிச்சு பாரு. லட்சுமி இறந்ததுக்கு காரணம் கூட அவ வைராக்கியம் தான். அது உனக்கே நல்லா தெரியும். லட்சுமி உன்னை எவ்வளவோ வார்ன் பண்ணா, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு. எல்லாத்தையும் மீறி நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன்னு சொல்லி அவன் நம்பிக்கையை ஏமாத்தினாலதான் அந்த ஒரு வெறுப்புலதான் அவ சாகர நிலைமைக்கு வரைக்கும் போனா. அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரத்னம், பொண்ணுங்க உன்னை வெறுத்துட்டா அத கடைசி வரைக்கும் வெறுக்கதான் செய்வாங்க. அதனால என் பொண்ணை நான் கட்டாயப்படுத்த முடியாது. டேய், என்னடா இப்படி பேசுற? சிந்து கிட்ட நீ பேசுனா கேப்பா. இங்க பாருடா, பெங்களூர்ல இருக்கும்போது என் பையனை சுத்தி எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க தெரியுமா? என்கிட்ட எவ்வளவு பெரிய பெரிய ஆள்கள்லாம் நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தம் பண்ணிக்கலாம், என் பொண்ணுக்கு உன் பையனை புடிச்சிருக்கான்னு திரும்ப அத்தனை பேர் கேட்டு வந்தாங்கடா. ஏன்னா அவன் ஆள் அழகு அப்படி. அவன் நினைச்சா என் நேரம். டேய், சொல்றத புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் மீறி சிந்து தான் சொல்றானா? சிந்து மேல எவ்வளவு உயிரா இருப்பான்னு நல்லாவே தெரியுது. சிந்து, இவன் இப்படி இங்க வந்தா? ஐயோ, ஏண்டா உனக்குலாம் கூடு இருக்காடா? எவ்வளவு தூரம் உனக்கு சொன்னாலும் புரியவே புரியாதா? நான் என்னடா பண்ண? அவ என் மேல உள்ள சின்ன கோபத்துல என் மேல வெறுப்பா காமிக்கிறா. அந்த வெறுப்பு இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட நான் அன்பா பேசும்போது அது காதலா மாறிடும் நினைச்சேன். ஆனா கூட கொஞ்சம் கொழுந்து விட்டு எரியும்னு எதிர்பார்க்கல. இல்ல, நீ எப்ப எதை எதிர்பார்த்து செஞ்சிருக்க? உன் நோக்கம் போல எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, பேசுனது பேசுனேன். ஆமா, உன் ஐடியா என்னமோ ஓகே தான். ஆனா அதை யார்கிட்ட பேசணும்னு கூறு இல்ல. டேய், எனக்கு என்னங்கடா தெரியும் அது சிந்துவோட ஃப்ரெண்டுன்னு? பிறகு என்னடா நீ எல்லாம் சிந்துவை புரிஞ்சு வச்சிருக்க? எனி டைம் காலேஜுக்கு அந்த மஞ்ச மண்டை கூட தானே சுத்திக்கிட்டு அலைவா? நான் எங்கடா சிந்துவை தவிர எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல. ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருந்தா அவன் முகர்கட்டையே நல்லா பார்த்திருப்பேன். கேர்ள் ஃப்ரெண்டை எங்க போய் பார்க்க?
பா அவ்வளோ ரொம்ப நல்லவனா நீ? நிஜமாதான்டா. சின்ன புள்ளையில சிந்து நினைச்சதான் இப்போ வரைக்கும் அவ முகம் மட்டும்தான் என் கண்ணுக்குள்ள, வேற எந்த முகமும் எல்லாம் ஓகே தான். நான் எல்லா விஷயத்தையும் சொதப்பனா? கண்டிப்பா வேணி. இனி நம்ம ஒன்னும் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஆளாளுக்கு என்னடா பேசுறீங்க? என்னதான் நடக்குது? அது ஒண்ணு இல்ல வைஷ்யாத்த, நம்ம சிந்து மனசு கடைசி நிமிஷத்துலயாவது மனசு மாறி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழட்டும்னு நினைச்சோம். டேய் ஏன்டா? அவதான் ஒரு முடிவு எடுத்துட்டாளே. மனசு என்கிட்ட தானே இருக்கு. முடிவு என்ன பெரிய முடிவு? வைஷ்யாத்த, என்ன மீறி எதுவுமே இல்லைன்னு எவ்வளவு திமிரா கெத்தா அந்த அளவுக்கு இருந்திருக்கேன். ஆனா எதுக்குமே கலங்கினது இல்ல. ஏன்னா சின்ன பிள்ளையிலே எவ்வளவு கஷ்டப்படணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு அழுது ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் எது நடந்தாலும் ஒரு கை பாத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற திமிர் இருக்கும். ஆனா சிந்து விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியல அத்த. என்ன அறியாம கண் கலங்குது. படுத்தா இப்ப தூக்கம் வர மாட்டேங்குது. கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் வருது. ஏன்னா எனக்கு எல்லாமோ நினைச்சது என் சிந்துவ மட்டும்தான். இப்ப அவ என் கையை விட்டு போறாளேன்னு அதை எப்படி சொல்ல, உங்களுக்கு எப்படி புரியும்னு எனக்கு தெரியல. டேய் இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறவன் ஏன்டா கோபத்தை குறைக்க மாட்டேங்கிற? ஐயோ வைஷ்வாத்த, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அது உள்ளுக்குள்ள உண்டான ஒரு, எனக்கு சொல்ல தெரியல. இப்பவும் உங்க புருஷனை சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அந்த ரத்தினத்தை நினைச்சா அவ்வளவு ஆத்திரம் வரும். திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுது. ஏய் அது ஏன்னு தெரியல. பாசம்னா என் சிந்து, வெறுப்புனா ரத்னம் அப்படின்னு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. இப்ப எப்படி என் சிந்துவை விட முடியாம நான் தவிக்கிறேனோ அதே மாதிரிதான் ரத்னத்தையும். நான் என்ன பண்ணட்டும்? நீயா போ, உங்க வீட்டுக்கு போய் பெட்ரூம் கதவை நல்லா லாக் பண்ணிட்டு பெட்ல குப்புறப்படுத்து கதறி கதறி அழுகு. ஏய், அது மட்டும் தான் நீ பண்ண முடியும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாரு சித்தார்த், நீ இவ்ளோ ஆத்திரம் கோபப்படுற அளவுக்கு என் புருஷன் அவனும் அவ்வளவு கெட்டவர் கிடையாது. இங்க பாருங்க, அந்த ஆளை நல்லவர் மட்டும் சொல்லாதீங்க. டேய் மரியாதைடா மரியாதை. சாரி. அது உன்னை திருத்தவே முடியாது. இங்க பாரு, நீ எங்க கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி உன் மன கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிற ஓகே. ஆனா அதெல்லாம் சிந்துவுக்கு தான் புரியணும். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கேரக்டரை ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் பார்க்கும்போது ஐயோ கஷ்டப்படுறானே, இவனை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு மனசு வலிக்குது. ஒரு டைம் உன்னை பார்க்கும்போது ஏண்டா அப்படி இருக்குன்னு ஓங்கி அரைஞ்சிடலாமான்னு தோணுது. அது அப்படிதான்டா நீ நடந்துக்கிற. பாரு, இன்னைக்கு பொழுது கடகடன் ஓடிடும். விடிஞ்சா கல்யாணம். இதுக்கு மேல நீங்க உட்காந்துட்டு இருந்தா சரி வராது. சிந்து ஒரு முடிவு எடுத்துட்டா எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்லியாச்சு. இன்னும் நீங்க இருந்தா நல்லதுக்கு இல்லடா. உன்னையும் என் புள்ள மாதிரி நினைச்சு சொல்றேன். அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவ வாழ்க்கையில திரும்ப வராத. விட்டு விலகி போயிடு. ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கலனா கல்யாணமாகி ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாதான் ஓகே. புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உங்களோட வாழ்க்கையே வேணாண்டா. வாழ்க்கை வாழ்றதுக்கு ரெண்டு பேரும் இந்த வயசுல வீணாக்காதீங்க. என் பொண்ணு ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டா. இன்னும் அவளை கஷ்டப்படுத்தாத. போடா இங்க இருந்து போ. ஜீவா நீங்க போங்கத்த, நான் பாத்துக்கிறேன். டேய் பாத்தியா என்ன வேலை பாத்துருக்கேன்னு? என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கும் நாங்க எல்லாருமே முடிவு எடுத்தோம். அதுக்கு தக்கன நீயும் நடந்துக்குவேன்னு நினைச்சோம். ஆனா உன்னால முடியாதுடா. எல்லாரையும் திருப்திப்படுத்த அந்த ஆண்டவனாலே முடியாது. நான் என்ன? சரி ஓகே, இங்க இருந்து கிளம்பு. நீ நடக்கிறது நடக்கட்டும். டேய் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுடா. சிந்து இல்லாம. சக்தி. வைஷ்யாமா. ஏய் அங்க பாரு, அபிமன்யு அண்ணே வந்திருக்காரு. உங்க அப்பா எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை எதுவும் வந்துராமடா, பயமா இருக்கு. அப்பாவா? அத்தை அதெல்லாம் பிரச்சனை ஆகாத அத்தை. அந்த மனுஷன் எதுக்குடா இங்க வந்தாரு? அப்பா எதுக்கு இங்க வந்தாங்க? ஐயோ அத்தை, நீங்க ரூமுக்கு போங்க. சரத்து திரு கூட தான் இருக்காங்க, பாத்துக்குவாங்க. ஏய், எங்க அப்பா இப்படா வந்தாரு? அதான் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, இப்பதான் வந்திருப்பாரு. அவர் எதுக்குடா இங்க வந்திருக்காரு? ஏய், அது அவர்கிட்ட தான்டா கேட்கணும், என்கிட்ட சொல்லாம கொள்ளாம. என்ன உங்க மாமங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காரா? திருந்த மாட்டான்டா இவெல்லாம், திருந்தவே மாட்டான். ஐயோ சித்தார்த், கொஞ்ச நாள் பொறுமையா பேசு. எங்க அப்பா இங்க வந்து ஏதாவது நல்ல விஷயமா கூட பேச வந்திருக்கலாம். நீ ஏதாவது போய் எதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணாத. இங்க இருந்து கிளம்பு முத. ஆமா சித்தார்த், கிளம்பு முத. ஏய் சிந்து போய் பேசிட்டு இருக்காடா, வந்து என்னன்னு கேளுங்க. சிந்துவா? ஏய் அவ்வளவுதான், கன்ஃபார்ம் பிரச்சனை தான். ஐயோ சிந்து, ஐயோ இப்ப நான் நடந்துகிட்டதுக்கு கூட கொஞ்சம் அங்கால போய் கோபப்பட்டு பேசுவா. இல்ல போய் நம்ம. ஏய் நீ எங்க போற? ஏய் சிந்து கண்டிப்பா திட்டுவா, ஏன்னா நீ பார்த்த வேலை அப்படி. நான் இப்ப என்னதான் பண்ணட்டும்? அத போய் எங்க அப்பாவை பாக்குறேன். இந்த மனுஷன் எதுக்காக இங்க வந்தாருன்னு தெரியல. யார்கிட்டயும் பணிஞ்சு போகாதான்னு சொன்னா கேட்டா தானே. டேய் என்னடா? இங்க பாரு, போய் என்ன நடந்தாலும் கோபப்படாத. கடைசியா ஒரு சான்ஸ், அதை மிஸ் பண்ணாத. ரத்ன மாமா இருக்காங்க, அவர் முன்னிக்கே சிந்து கிட்ட பேசணும்னு சொல்லி பேசு. அவ மனசை மாத்த ட்ரை பண்ணு. அதுவும் நோவா, இதோட இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயிடு. இனி இந்த பக்கமே வராத. ஆமாண்டா, கரெக்டா சொன்ன. போ. இதுலயும் சரி வளட்டி அடுத்து இந்த மண்டபத்துக்குள்ள வரவே வராத. என் தங்கச்சி வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கட்டும். அப்பா கண்டிப்பா நமக்காக தான் பேச வந்திருப்பாங்க. சரி ஓகே, இவங்க சொல்ற மாதிரி பேசி பாப்போம்.
இல்லனா சிந்து சிந்து நீ எங்க இங்க வந்த? போ ரூமுக்கு போ. ஏண்டா? இல்ல சிந்து. மாடி என்னம்மா? சிந்து என்னம்மா ஆச்சு? இங்க பாரு, நான் பேசுனது என் மகன் பேசுனது எல்லாம் தப்புதான், மன்னிச்சிடுமா. எத்தனை மன்னிப்பு கேப்பீங்க? சொல்லுங்க சார், எத்தனை மன்னிப்பு கேப்பீங்க? நீங்க ஓவர் தப்பா பண்ணுவீங்க, நாங்க மன்னிச்சுக்கிட்டே இருக்கவா? சிந்து சரத்து, என்னடி ஆச்சு? இல்லடா, எனக்கு பயமா இருக்கு. சித்தார்த் சரியில்லை. அவனை நம்புனா என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. இதெல்லாம் நீங்க எதுக்காக பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு சித்தார்த்த கூட கல்யாணம் மட்டும் பேசிடாதீங்க. சிந்து. ரத்னப்பா வேண்டாம். இப்ப இவர் சொன்னாரே எத்தனை பொண்ணுங்க கேட்டு வந்தாங்க, சுத்தி வந்தாங்கன்னு. வர்ற பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. என்னால முடியல ரத்னப்பா, இதுக்கு மேல என்னால முடியாது. சிந்து சிந்து சரிமா, அழுகாத. பாப்பா என்னடா ஆச்சு? திருவனா இப்ப கூட சித்தார்த் இங்கதான் இருக்கான். சித்தார்த் இங்க இருக்கானா? சித்து இங்கேயா? அவன் எப்போ வந்தான்? என்னம்மா ஏதாவது சொன்னானா? சொல்லலனா நான் இப்படிதான் செஞ்சு காமிக்கிறான். இல்லனா அவனுக்குள்ள நிறைய கெட்ட விஷயம் மட்டும் தான் இருக்கு. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஒரே விஷயத்துக்காக என்ன நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கான். என்ன வச்சு நீங்க எல்லாருமே ஏமாந்துட்டீங்க. அவன் நல்லவன் இல்ல திருவனா. இனி அவனை பத்தி பேச வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இதோட எல்லாத்தையும் விட்டுலாமே. இன்னும் எனக்கு அவளுக்கு தெம்பு இல்ல. டேய் பாப்பா வேணாண்டா, அழாத. நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நாங்க கேட்போம். ஒண்ணு மீறி நாங்க என்ன பண்ண போறோம்? இப்ப என்ன சித்தார்த் உனக்கு வேண்டாம் அவ்வளவுதானே? வேண்டானா? சரி விடு. ரத்தனப்பா நான் பேசிக்கிறேன் திரு. சரத்து, அவ அழுதா எனக்கும் தாண்டா வலிக்குது. ரூம்க்கு கூட்டிட்டு போ. சரிடா. சிந்து நீ வாமா. சரிண்ணா. இல்ல 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 சிந்து சிந்து இங்க பாரு, புரிஞ்சுக்கோ சிந்து. நீ அவனை ஏதோ தப்பா நினைச்சிருக்க. இல்லம்மா, அவன் அந்த அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் கோபக்காரன். அம்மாடி நீ இல்லாம அவன் இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. நான் இல்லாம அவன் இல்லனா? அவன் இருந்தா நான் இல்ல. சிந்து, ஐயோ சிந்து நீ புரிஞ்சுக்காம அங்க பேசுனதெல்லாம் தப்புதான், மன்னிச்சிருமா. உன் கால்ல கூட விழுகுறேன். அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னப்பா என்ன பேசிட்டு இருக்க? சிந்து போலானா? வா. அண்ணே வைரம், இதுக்கு மேல பேச ஒண்ணு இல்லனே. அவங்களால நம்ம புள்ள கஷ்டப்படதான் செய்யறா. அவங்கள இதுக்கு மேல இங்க வர வேண்டாம்னு சொல்லி, ஏன் நம்ம முகத்துல கூட முழிக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்கண்ணே. அனுப்பி விட்டுருங்கண்ணே. சரிடா. சிந்து வாமா. சரிப்பா. என்னப்பா என்ன பேசுற? இந்த சித்தார்த்த பேசாம இரு, நாங்க கூப்பிட்டதும் வான்னு சொன்னா வந்து என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல. சிந்து வேற இப்படி பேசிட்டு போறா. இதுல இவனுக்கு கோபம் வேற. கத்துடா கத்து, கத்திட்டு அப்படியே வெளியே போயிடு. என் தங்கச்சி ஆசைப்பட்டாலே அவ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா உன் அவசர புத்தினால அவ கஷ்டம் தாண்டா படுறா. இதே நிலைமை இருந்துச்சுன்னா உன்னால அவ கஷ்டம் மட்டும் தான் படுவா. அதுக்கு இதோட விட்டுட்டு போறதே ரொம்ப நல்லதா இருக்கும். ச்சே. சொல்லுப்பா என்ன பேசிட்டு இருக்க? சித்து நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்குப்பா வந்த? சொல்லு, நீ எதுக்கு வந்த? சித்து உன் கல்யாணத்தை பத்தி. அதெல்லாம் இங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் சிந்துவை என்ன புரிஞ்சுக்கல, பிறகு என்ன? டேய், புரிஞ்சுக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும்டா. சும்மா புரிஞ்சுக்கலன்னு உனக்காக தான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னேன். என்னடா என்ன பண்ணி தொலைச்ச வந்து? உன்னாலதான் இப்ப சிந்து இந்த அளவுக்கு பேசிட்டு போறா. சொல்லுடா என்ன பேசுன? ஐயோ என்ன பண்ண சொல்ற? என்ன பேசினாலும் தப்பா போகும்னா நான் இதுக்கு மேல முடியல. நானும் என் சிந்துவை விட்டுறக்கூடாதுன்னு எவ்வளவு தூரம் இறங்கி வந்தோம். இல்ல இனி அவ மனச மாத்துறது கஷ்டம். ஆனா ஒண்ணு, நான் இல்லேன்னு கண்டிப்பா அவ வாழ்க்கை ஃபுல்லா ஃபீல் பண்ணுவா. கண்டிப்பா பண்ணுவா. ஏய், அந்த வழி என் தங்கச்சிக்கு இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை ஏற்படுத்திக்கிறது ஓ தங்கச்சி தானே. நீ கரெக்டா நடந்தா அவ ஏன்டா கஷ்டப்படுறா? எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சா கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற மாதிரி நீ முதல் நடந்துக்கூடா. எப்ப பாரு கோபம். இந்த கோபம் ஆத்திரத்தினாலதான் நீ கஷ்டப்படுற. இதனாலதான் என் தங்கச்சியும் கஷ்டப்படுறா. எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்றேனே, ஆனா சிந்து தான் திரும்ப திரும்ப. இங்க பாரு, என் தங்கச்சியவே குத்தம் சொல்லாத. நீ முதல் என்னென்ன பண்ணன்னு யோசி. சரி இப்ப போய் நான் உன் தங்கச்சிட்ட பேசுறேன். கோபம் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்றேன். ஏத்துக்குவாளா? சொல்லுடா. சொல்லுவாங்கல்ல, கண்ணு கெட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு. எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. இன்னும் நீ பேச பேச அவளுக்கு உன் மேல வெறுப்பு தான் வரும். பரவாயில்ல, கடைசி அவளை பார்த்து நான் பேசிட்டு போயிடுறேன். இதையும் நான் பேசல. கடைசி நிமிஷமா தான் அவளுக்கு புரிய வைக்காம விட்டுட்டோமேன்னு காலம் பூரா நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன். அந்த ஒரு கஷ்டம் எனக்கு வேண்டாம். 5 மினிட்ஸ் அவட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன்.
சித்தார்த் ஏதாவது கோபப்பட்டு அவன் மேல டேய் அவ ஏன் சிந்துடா, அவளை பாத்துக்க எனக்கு தெரியும். அப்பா நீ போய் கார்ல உட்காரு, 5 நிமிஷத்துல சிந்து கிட்ட பேசிட்டு வரேன். ஆனா எனக்காக நீ இந்த அளவுக்கு இறங்குவேன்னு நான் நினைக்கலப்பா. தேங்க்ஸ்ப்பா. சித்து ஒரே ஒரு தடவை பேசிட்டு வரேன். அவ அப்பாவும் மனசு இறங்கலனா விட்டுருப்பா, இனி நடக்கிறது நடக்கட்டும். ஆனா எனக்காக கால்ல எல்லாம் விழுவேன்னு ஏன்பா? சித்து எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும்டா. அதெல்லாம் என் வாழ்க்கையில எப்பவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுப்பா. சரி நீ போ, கார்ல உட்காரு. நான் இன்னொரு தடவை யார் காலையாவது விழுகிறேன்னு சொன்னேன் வா. சொல்ல மாட்டேன்டா. சரி போ. ம் டேய் 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 என்னடா நடக்குது? என்னடா திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? என்ன ஜீவா இதெல்லாம்? நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? அபிமன்யு சார் வராரு, அந்த டைம் சித்தார்த்தே இருக்க கூடாது, சிந்து இருக்க கூடாதுன்னு தானே பேசியிருந்தீங்க. இப்ப என்ன 2 பேரும் வந்து நிக்கிறாங்க? ஐயோ வீரா மச்சான், அதான் என்னன்னு தெரியல. சித்தார்த்தா வரவே வராதுன்னு தான் சொல்லி வச்சிருந்தோம். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுதான் மண்டபத்துக்கு வர சொல்லியிருந்தோம். ஆளுக்கு எப்படி எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. வீரா மச்சான், இந்த பிரச்சனைக்கு முன்ன சித்தார்த்தும் சிந்துவுக்கும் பிரச்சனை வந்தாச்சு. அந்த கோபத்துலதான் சிந்து இப்படி பேசுறா. என்னடா நாம வாட்டுக்கு இருந்தா கூட அது வாட்டுக்கு ஸ்மூத்தா போகும் போல. நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணணும், சேர்த்து வைக்கணும், அப்படி இப்படி நினைச்சா இருக்க பல மடங்கு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அதான் என்னன்னு தெரியல. சிந்து இந்நேரம் இங்க வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நான் என்ன சொன்னேன்? ஆபீஸ் ஒர்க்க முடிச்சிட்டு சிந்துவை கூட்டுக்கிறேன்னு சொன்னேனா இல்லையா? இல்லாட்டி சரத்து பாத்துக்கிறேன்னு சொன்னா எதுக்காக சிந்து எப்படி இங்க வந்தா? வீரா மச்சான், அது வேதவழி அத்தை தான் கூப்பிட்டு வர சொல்லிருக்காங்க. வேதவழி அத்தையா? எதுக்குடா? ஆமா வீரமச்சான், பெருமை தான் சொன்னாங்கன்னு என் அப்பா தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அத்தை எதுக்கடா சிந்துவை இங்க கூட்டிட்டு வர சொல்லணும்? அதான் தெரியல. ஆனா நம்ம பிளான் நமக்கு மட்டும் தான் தெரியும். வேதவழி அத்தை யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்ல. அதனால சிந்து மட்டும் அங்க தனியா இருக்கான்னு கூப்பிட்டு வர சொல்லிருப்பாங்களோ? ஷோ என்னமோடா, நாமளும் கிஷோர் கிட்ட பேசியாச்சு. சிந்து மனசு மாறிச்சுனா சித்தார்த்து தான் மாப்பிள்ளன்னு அவன் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டான். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கிஷோருக்கு தான் சிந்துவை கட்டிக்க யோகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் வேற என்ன பண்ண சொல்ற? பாரு, ஆளாளுக்கு சமாதானமா பேசணும்னு நினைச்சா கூட முட்டிக்க தான் செய்யறாங்க. ஒருவேளை சிந்துவுக்கும் சித்தார்த்துக்கும் யோகம் இல்லையோ என்னமோ. என்னடா இப்படி பேசுற? வேற என்ன வீரா மச்சான் செய்ய? சித்தார்த் என்ன செஞ்சாலும் தப்பாதான் போகுது. அந்த தப்பெல்லாம் செய்யும் போது கரெக்டா சிந்து வந்து பாக்குறா. இதெல்லாம் மீறி யாருக்கும் தெரியாம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோன்னு பார்த்தா அதை யார் யாரெல்லாம் பார்க்க கூடாதோ அவங்க எல்லாம் கரெக்டா என்ட்ரி கொடுக்கறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சிந்துவுக்கு சித்தார்த் இல்லைன்னு நினைக்கிறேன். டேய் ஏன்டா நீ வேற? அதான் சித்தார்த்து சிந்து கிட்ட பேசுறேன்னு சொல்றானே, பேசி பாக்கட்டும். பேசுனாப்ல நம்ம சிந்துவோட கோபம் குறையும் நினைக்கிறியா? நம்ம சிந்துவை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இப்பதான், ஐயோ அதுவும் பொண்ணு விஷயத்துல போய் இந்த சித்தார்த்த என்ன சொல்றதுனே தெரியல. கூட கொஞ்சம் தான் கோபத்துல இருப்பா. வேணாலும் பாரு, சித்தார்த்த ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டா. இதுக்கு மேல நாம என்னடா பண்றது? அவ்வளவுதான், இனி நடக்கிறது நடக்கட்டும். நம்ம பாப்பா அவ வாழ்க்கையில மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்குவோம். சரி வீரா மச்சான், சரி அவங்க பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாரு. நீ எங்கடா போற? வேதவழி பெரியமாவை போய் பாத்துட்டு வந்துடுறேன். எதுக்குடா? இல்ல மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து அவங்கள பார்க்கவே முடியல. அதுவும் இல்லாம எனக்கு என்னமோ என்ன திரும்பவும் டவுட்டா? டவுட் வந்துட்டா உடனே கிளியர் பண்ணிக்கணும். போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். எப்பா சாமி, நீ எந்த பிரச்சனையும் இழுத்து விடாம இருந்தா சரி. இல்ல பாத்துக்கிறேன், கவனமா தான் யார்கிட்டனாலும் பேசுவேன். சரி போ, கல்யாண வேலையை பாரு. ஆளாளுக்கு நின்று இப்படி சோக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் நல்லா இருக்காது. மாமா டென்ஷன் ஆயிடுவாங்க. போங்க போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பாத்துக்கிறேன். போ. வேதவழி பெரியமா, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல, ஆனா அதுல எந்த தப்பும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இதோ பாத்துக்கிறேன். லவ் ஃபெயிலியர்னா என்ன? கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னன்னா கல்யாணம் வேண்டாமா? சரி ஓகே, அப்பனா முதல்ல லவ் பண்ணிக்கலாம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். சித்தார்த், நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு எதிர்பார்க்கல. அடுத்த நிமிஷம் எப்படா இன்னொரு பொண்ணை பார்த்தானே பேசுற? கோபக்காரன் ஆத்திரக்காரன் நினைச்சேன். ஆனா நீ இப்படி என் நம்பிக்கையை போல நீ ஏமாத்திட்ட. நான் இப்படி எல்லாம் பண்ணாவாது. உன் கோபம் ஆத்திரம் பகை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வருவேன் நம்புனேன். ஆனா உன்னை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரியுது. ஏண்டா ஏன் என்ன ஏமாத்தி ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன சொன்ன ரம்யா கிட்ட? என்ன லவ் பண்ணி போர் அடிச்சிருச்சா? இதெல்லாம் தவிர்த்து உங்க அப்பா அந்த மனுஷன் என்னன்னா உன்னை சுத்தி சுத்தி பொண்ணுங்க வந்தாங்களாம். போடா, எல்லார் பின்னாடி நீ போ. சிந்து, இல்ல இனி உன்னை நான் நினைக்க கூட மாட்டேன். என்கிட்ட பேசாத. சிந்து, நினைக்க மாட்டேன்னு சொன்னேன். என் மனசை விட்டு போ. அது எப்பவுமே முடியாது சிந்து. சித்தார்த்,
நீ எதுக்குடா இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்த? வெளியே போ, வெளியே போடா. ஏன் சிந்து உன்னை நீயே ஏன் ஏமாத்திக்கிற? இங்க பாரு, என்னால எப்படி நீ இல்லாம இருக்க முடியாதோ அந்த மாதிரிதான் நான் இல்லாம ஒன்னாலயே இருக்க முடியாது. ஏய், நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கலனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்டி. மனசளவுல வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதையே புரியாம நீ ஏன் உன்னையே ஏமாத்திக்கிற? நீ என்ன ஏமாத்துறேனா? நான் என்னையே ஏமாத்தி தான் ஆகணும். ஐயோ சிந்து, சரி ஓகே, இப்ப சொல்லு, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்ன வேணாலும் பண்றேன். செத்து போக சொன்னா கூட செத்து போறேன்டி, அது கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ இல்லாம கண்டிப்பா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி, புரிஞ்சுக்கோ. இப்படியே பேசி பேசி நீ எத்தனை காலத்துக்கு ஏமாத்துவ? சொல்லுடா. ஐயோ சிந்து, சாரி, திமிரு கொழுப்புல பேசிட்டேன், என் தப்பு தான். நான் அதை கண்டிப்பா உணர்றேன். இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, எதா இருந்தாலும் செய்யறேன். ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போகணும்னு நினைக்காதடி. நாளைக்கு காலையில கல்யாணம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. மிஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பா ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுவோம். நானும் கஷ்டப்பட மாட்டேன் சிந்து. கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாண்டா தின தினம் கஷ்டப்படுவேன். ஏய் இல்லம்மா, இங்க பாரு, இப்ப கூட உன் வீட்டுல உள்ள எல்லாருமே உன்னோட என்ன சேர்த்து வைக்கதான் ஆசைப்படுறாங்க. உன்னோட சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் இப்ப சரின்னு சொல்லிட்டேனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. அது எனக்கு தெரியும்டா. தெரியுமா? தெரியும். எல்லாரும் புரியாம ஓ சப்போர்ட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை பத்தி எனக்கு மட்டும் தான்டா நல்லா தெரியும். உன்கிட்ட எதெல்லாம் நான் முந்தி பிடிச்சிருக்கு நினைச்சேனோ, உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேனோ, அதெல்லாம் இப்ப எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏன்னா உன்கிட்ட உண்மை இல்ல. ஐயோ, அதெல்லாம் ஒரு கோபத்துல வந்ததுடி. இங்க பாரு, இதுக்கு மேலயும் கெஞ்ச விடாத. கோபம் வெறுப்பு காமிக்கலாம், அதுக்காக இப்படியா? நான் செஞ்சது தப்புதான், எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடு. ஆனா கல்யாணத்தை இங்க பாரு சிந்து, நீ எனக்கு தண்டனை கொடுக்கறேன்னு நினைச்சிட்டு உன்னை நீயே தண்டிச்சுக்கிற. நல்லா யோசனை பண்ணி பாரு. இப்ப வரைக்கும் நான் உன்னை எந்த விஷயத்திலயாவது கஷ்டப்படுத்திருக்கேனா? எனக்கு கஷ்டப்படுத்தினது நீ மட்டும் தான்டா. நான் இப்படி அழுகுறேன்னா அது ஒன்னால மட்டும்தான். இத்தனை வருஷமா என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததே இல்ல. எங்க வீட்டுல என்ன அப்படி பாத்துக்கிட்டாங்க. ஆனா நீ எங்க வீட்டை சொல்லி சொல்லியே என்ன கஷ்டப்படுத்துற. எனக்கு நல்லா தெரியும், உன் கூட இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அது எனக்கு புரியாமலாம் இல்ல. ஆனா நீ சொல்லு, நீ என் குடும்பத்தை பழிவாங்க தானே நினைப்ப? அது ஐயோ சிந்து. சொல்லுடா. இல்லம்மா. சரி ஓகே, வந்தது சொன்னேல, நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு. நான் என்ன செய்யணும்னு சொல்றேன், செய்வியா? சொல்லுடா, செய்வியா? சொல்லு, கண்டிப்பா செய்யறேன். என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியமா? ஆமா, சத்தியம் பண்ணு. உன் கோபம் ஆத்திரத்தை கூட நான் சரி பண்ணிக்கிறேன். அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா என் குடும்பத்து மேல வச்சிருந்த பகை அது இனிமேல் உன்கிட்ட வரவே கூடாது. என் குடும்பத்துல உள்ள யாரையும் நீ கஷ்டப்படுத்த கூடாது. ஏய், இப்ப நாப்ல கஷ்டப்படுத்திக்கிட்டா இருக்கேன். உன் அண்ணங்க உன் ஜீவா எல்லாரு கூடயும் சந்தோஷமா பேசிக்கிட்டா இருக்கேன். ஏன் நானே பேசி பேசி அவங்க கிட்ட எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ நீயா பேசாத. என் அண்ணனுங்க கிட்டயோ ஜீவா கிட்டயோ நீ ஆரம்பத்துல இருந்து பேசினது வேற. ஆனா என் ரத்னாப்பா கிட்ட சொல்லு. ரத்னாப்பா கிட்ட ஏய், அந்த மனுஷனை இப்ப எதுக்கு பேசுற? எங்க வீட்டு ஆணி வேற எங்க ரத்னாப்பா தான். இப்போ வரைக்கும் அவருக்கு மரியாதை கொடுனா என்கிட்ட மரியாதை கொடுக்கற மாதிரி நடிச்சிட்டு பின்னாடி அவர் என்னென்னமோ பேசுற. சரி, போனதெல்லாம் போகட்டும். சத்தியம் பண்ணு, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. ரத்னப்பா வைரப்பா மேல உள்ள பகை இனிமேல் எனக்கு இல்லவே இல்ல. நீ அவங்கள மாமனாரா கூட நினைக்க வேண்டாம். ஒரு மனுஷனா நினைச்சு நீ நார்மலா பேசினா கூட போதும். நான் அந்த மாதிரி இருப்பேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. என்ன யோசிக்கிற? அது என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. நான் உன்னை நம்புறேன் சித்தார்த். அது வந்து சிந்து. சத்தியம் பண்ணுடா. இங்க பாரு, அது வந்து உன்னால முடியாதுல. இதுக்குதான் நான் பயப்படுறேன். என் ரத்னப்பா வைரப்பா மேல வச்சிருந்த பகை உனக்கு எப்பவுமே போகாது. யோ இல்லடி. இல்ல, நாளைக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா உங்களை எப்படி கீழே தள்ளி விடலாம் தான் நீ பாப்ப. ஏய், கண்டிப்பா நீ அப்படிதான் நினைப்ப. இங்க பாரு, நான் விட்டுறேன். நான் எதுவுமே பண்ணல. உனக்காக எல்லாத்தையும் மறந்துடுறேன். நான் சத்தியம் என்னால பண்ண முடியாது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு முடியவே முடியாது. நான் உனக்கு எப்பவும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் ரத்னப்பா வைரப்பா கிட்ட இனி நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. போதுமா? வாக்கு போதாதா? உன்னை நம்ப முடியாது. யோ சிந்து, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. என்னடி? பண்ண மாட்டடா. நீ எவ்வளவு சொன்னாலும் செய்ய மாட்ட. நான் உனக்கு நம்ம காதலை விட உன் பகைதான், உன்னோட பகைதான் முக்கியம். என்ன கல்யாணம் பண்ணி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டேவோ என் அப்பாவை திட்டுறதும் என் அப்பாவை பத்தி ஏதாவது தப்பா பேசுறது அவங்கள கஷ்டப்படுத்துறது எல்லாத்தையும் பார்த்துட்டு உன் கூட நான் சந்தோஷமா வாழ முடியாது. ஏய் சிந்து, முடியவே முடியாது. இங்க பாரு, நான் இப்ப சொல்றதா, இதோட இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். திரும்ப திரும்ப வந்து என்ன கொல்லாத. ஏய் சிந்து, இங்க பாருடி, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வாரேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ அதையும் மீறி உன் வாக்க என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன்டா. ஏய், நானும் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் கழுத்துல என்ன தவிர எவனையும் தாலி கட்ட விட மாட்டேன். உனக்கு கல்யாணம்னா அது ஏன் கூட தான். நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. டேய் சித்தார்த், ஓ முடிவை சொல்லிட்டல, ஏன் முடிவை கேட்டுட்டு போ. இவ்வளவு வீம்பு பண்ற ஒன்ன என்னால ஏத்துக்கவே முடியாதுடா.
நாளைக்கு என்ன பார்க்க வந்த இல்ல என் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ண கையில பாய்சனோட தான் மனமேட ஏறுவேன். நீ மட்டும் வந்து ஏதாவது பண்ண அடுத்த நிமிஷம் செத்துருவேன். ஏய் சிந்து, கண்டிப்பா செத்துருவேன். கல்யாணத்துல கடைசி நிமிஷத்துல பிரச்சனை பண்ணலாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினைக்காத. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு கண்டிப்பா செத்துருவேண்டா. இனிமேல் ஓ இஷ்டம், பாத்துக்கோ. நான் சாகணும்னு நினைச்சா நாளைக்கு நீ இந்த கல்யாண மண்டபத்துக்கு வா. சிந்து, நாளைக்கு உன்னை இந்த மண்டபத்துல நான் பார்த்தேன், பார்த்ததுமே விஷத்தை சாப்பிட்டுருவேன். சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. இந்த ஜென்மத்துல ஓ மனசும் இறங்காது, என் மனசும் இறங்காது. போ, இங்க இருந்து போ. போ, ஏன் நிக்கிற? இதுதான் நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிறது கடைசியா இருக்கணும். போ. போ, இனி என்ன பார்க்க வந்த நான் செத்துருவேன். சிந்து, அவ்வளவுதானா? சித்து சித்து பா, அப்பா. சித்து அழுகிறேனா? சேர்ந்து சேர்ந்த மாட்டேன்னு சொல்லிட்டாளா? என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏய், எங்க அப்பாவை என்னடா பண்ணீங்க? சித்து அப்பா, அப்பா இத பாருப்பா. நீங்க தான் எங்க அப்பாவை உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். அப்பா,